ஆண்டவர் அச்சுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான வேத பகுதி, அது தானியேல் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். Daniel chapter 3 verse 29. There is no other God who can deliver. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ராஜாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை. உபத்திரவத்தில் கிறிஸ்துவுக்காக நாம் நிலை நிற்கும் பொழுது, when we are stand firm for Christ in tribulation, what are the benefits? ஒன்றாவது, ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்கும். The mercy upon the ruler of your nation. ஒரு சேதமும் இராது. No power of fire not affected. மூன்றாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். His name will hail. சங்கீதம் 148:13 சொல்லுகிறது, Let them praise the name of the Lord Jesus Christ, for his name alone is excellent. His glory is above the earth and heaven. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஹல்லேலூயா. நான்காவதாக, புறஜாதிகள் கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய தூதரை அனுப்பி விடுவித்ததை ஒத்துக்கொள்ளுவார்கள். All other Gentiles will accept that the people serving the Christ will deliver us from his angels. இவ்விதமாய் ரட்சிக்க வேறொரு தேவன் இல்லை. Jesus Christ is the only God of God, all in the universe. தேவ தூஷணம் சொல்லுகிறவன் எவனும் துண்டித்து போட கடவன். Shall be cut it in peace. பூலோகத்திலே உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. Promoted in earth. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மூவரும் மாகாணத்திலே உயர்த்தப்பட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் உயர்வடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பூமியிலே சொல்லும் பொழுது, வருகிற உபத்திரவத்துக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, வானத்திலும் பரலோகத்திலும் உங்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது மட்டுமல்ல, பூமியிலே உங்களுடைய பொசிஷனையும் தலையையும் கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா, எல் ஷடாய், எலோஹிம், ஆல் சஃபிஷியன்ட், லார்ட் ஆஃப் காட் அல்மைட்டி, த லார்ட் யாவே எலோஹிம், ஐ எம் த எட்டர்னல் லிவிங் ஒன். There is no other God in earth and heaven. தைரியமாய் சாட்சி பகருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் உயரட்டும். நான் பெருகவும் அவர் பெருகவும் வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே இவ்விதமாய் ரட்சிக்க வேறொரு தேவன் இல்லை. There is no other God who can deliver. அக்கினி சூளையிலே அக்கினியாய் வந்து நம்முடைய பிரச்சனையிலே அக்கினியாய் வந்து நம்முடைய பிரச்சனைக்குள்ளாக ஒரு அக்கினியாய் வந்து, ஐயோ என்னை காப்பாற்ற ஒருவருமே இல்லை என்று சொல்லும் பொழுது, அவர் காப்பாற்றுகிற தேவன். நம்மை போல பாடுகளை அனுபவித்த தேவன் நமக்கு உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கலங்காதீர்கள், திகையாதீர்கள். கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.